Good morning, my dear students. Class 12, Unit 2, Current Electricity, Topic 2.2 Ohm's Law. Last video, microscopic form of electric current. அந்த டாபிக் தான் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஒரு கண்டக்டிங் ஒயருக்குள்ள எலக்ட்ரானோடைய ஃப்ளோயிங் பற்றியும் கரண்டோட டைரெக்ஷனை பற்றியும் தென் கரண்ட் டென்சிட்டியை பற்றியும் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஃபைனலாக கரண்ட் டென்சிட்டி ஈக்குவேஷன் டெரைவ் பண்ணது J ஈக்குவல் டு சிக்மா இ. அந்த J ஈக்குவல் டு சிக்மா இ வந்து ஓம்ஸ் லாவோட ஃபார்ம். அதோடைய கண்டினியூஷன் தான் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓம்ஸ் லா. Ohm's law so derived from the equation sigma J equal to sigma E. Ohm's law எதில் டெரைவ் பண்ண போகிறோம்? J equal to sigma E தான் டெரைவ் பண்ண போகிறோம். நம்ம கரண்ட் டென்சிட்டி J equal to sigma E தான் Ohm's law டெரைவ் பண்ண போகிறோம். அதை நம்ம another ஃபார்ம்னா சொல்லிட்டேன். ரைட். ஸோ இப்போது ஒரு கண்டக்டிங் ஒயரை கன்சிடர் பண்ணுறீங்க. அந்த கண்டக்டிங் ஒயரோட எப்படி கன்சிடர் பண்ண போகிறீங்கன்னா செக்மெண்ட் ஆஃப் ஒயர் ஆஃப் லென்த் எல் அப்படி நீங்கள் கன்சிடர் பண்ணுற அந்த கண்டக்டிங் ஒயரோட ஒரு செக்மெண்ட்டோட லென்த் வந்து எல். அதோட கிராஸ் செக்ஷன் ஏரியா ஏ. ரைட். கிராஸ் செக்ஷனல் ஏரியா ஏ. அதோட செக்மெண்ட்டோட லென்த் வந்து எல்லுன்ற லென்த்து. ஸோ ஒரு பேட்ரி ஒன்று நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ பேட்டரி கனெக்ட் பண்ணதால பாசிட்டிவ் டெர்மினல் டு நெகட்டிவ் டெர்மினல். ஸோ ஈயோட டைரெக்ஷன் இதுதான் எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஸோ ஐன்ற கரண்ட் டைரெக்ஷன் இப்படி தான் மூவ் ஆக போகுது. உங்களுக்கு இந்த லென்த்தாக இருக்குது வந்து பாசிட்டிவ் டெர்மினல், இது வந்து நெகட்டிவ் டெர்மினல். பாசிட்டிவ் டெர்மினல் டு நெகட்டிவ் டெர்மினல். ரைட். ஸோ வென் எ பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் V is applied across the wire, அந்த ரெண்டு ஒயரோட எண்டில் ஸோ வின்ற ஒரு பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அப்ளை பண்ண உடனே நெட் எலக்ட்ரிக் ஃபீல்டு இஸ் கிரியேட்டட் இன் த ஒயர். ஸோ இங்கே நெட் எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து கிரியேட் ஆகிடுது. அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு கிரியேட் ஆனோடனே நம்மளுக்கு ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் தான் ஆகும், உங்களுக்கு மூவ் ஆக ஆரம்பிச்சிடும். அப்போ ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் மூவ் ஆச்சுன்னா கரண்ட் ஃப்ளோ ஆகாச்சு. இப்போ வந்து கரண்ட் ஃப்ளோ ஆகிட போகுது. ஸோ பாருங்கள், விச் கன்ஸ்டிட்யூட்ஸ் த கரண்ட். For simplicity, we assume that the electric field is uniform in the entire length of the wire. And the full wireலையும் electric field யூனிஃபார்மாக இருக்கிற மாதிரி நம்ம அஸ்யூம் பண்ண போகிறோம். எப்படி அஸ்யூம் பண்ணுறோம்? அந்த என்டையர் லென்த் ஆஃப் த ஒயர் எல்ன்ற லென்த்து ஃபுல்லாகவே எலக்ட்ரிக் ஃபீல்டு யூனிஃபார்மாக இருக்கிற மாதிரி நம்ம அஸ்யூம் பண்ணுறோம். ரைட். நம்ம அப்ளை பண்ணுற பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ்னால் நம்மளுக்கு V. அப்போ பாருங்க, வின்ற பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸு இந்த என்டையர் லென்த்தில் இருக்கிற எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து நம்மளுக்கு யூனிஃபார்மாக இருக்கிற எலக்ட்ரிக் ஃபீல்டு யூனிஃபார்மாக அஸ்யூம் பண்ண போகிறோமா ஸோ என்டையர் வந்து அந்த லென்த் வந்து எல். ஸோ அதை நம்ம V ஈக்குவல் டு ELன்னு எழுதுகிறோம். பேட்டரிலேருந்து கனெக்ட் பண்ணுற பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் V ஈக்குவல் டு என்டையர் லென்த்து வந்து எல்லு, அந்த எல்லுன்ற லென்த்துக்குள்ளே இருக்கிற யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து E. ரைட். ஸோ நம்மளுக்கு தெரியும், ஸோ மேக்னிடியூட் ஆஃப் த கரண்ட் டென்சிட்டி J ஈக்குவல் டு சிக்மா E. ஸோ இப்போ சிக்மா அப்படியே எழுதிங்க. ஈயோட வேல்யூ இங்கே பாருங்கள், E தான் நமக்கு தேவை. எல் இங்கே மல்டிபிள் இருக்குது. ஸோ இந்த சைடு கொண்டு வாங்க, லெஃப்ட் சைடு கொண்டு வாங்க. அப்போ ஈக்குவேஷன் நமக்கு என்னவா மாறும்? E ஈக்குவல் டு V/L மாறும். ரைட். V/L சேஞ்சஸ் ஆகும். இந்த ஈயோட வேல்யூ தந்து ஸோ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன வரும்? சிக்மா
V by L. Right. But நம்ம கரண்ட் டென்சிட்டியோட டெஃபினேஷன் பார்க்கும்போது I by A per unit cross section ஏரியாவில் ஃப்ளோ ஆகிற கரண்ட் தான் நமக்கு என்னது கரண்ட் டென்சிட்டி நம்ம டெஃபினேஷன் பார்த்துருக்கோம். அப்போ J ஈக்குவல் டு ஐஏவா அந்த டெஃபினேஷன் பிரகாரம் நம்மளுக்கு J ஈக்குவல் டு ஐஏ. ரைட். இந்த ஈக்குவேஷனை இப்போ நம்ம ஈக்குவேஷன் 2.14 சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ரைட். சப்ஸ்டியூட் பண்ணால் ஜேன்றதில் சப்ஸ்டியூட் பண்ணால் ஐ பை ஏவா ஐ பை ஏ நெக்ஸ்ட்டு சிக்மா வி பை எல். ரைட். இப்போ இந்த ஈக்குவேஷன் நம்ம ரீஅரேஞ்ச் பண்ணலாமா பாருங்கள். எப்படி பண்ண போகிறோன்னா வி மட்டும் ரைட் சைடு வச்சுக்கோங்க, ரிமைனிங் சிக்மா எல்லாம் நீங்கள் லெஃப்ட் சைடு கொண்டு வாங்க. லெஃப்ட் சைடு கொண்டு வந்து வச்சுக்க, சிக்மா மல்டிபிள் இருக்கா, இந்த சைடு வந்து டிவைட் பைல ஆகிடுமா. ரைட். எல் வந்து டிவைட் பைல இருக்கா, இங்கே வந்து உங்களுக்கு வந்து டினாமினேட்டர் நியூமினேட்டருக்கு போக ஆரம்பிச்சிடும். அப்புறங்க இங்கே வி அப்படியே ஐ எழுதிங்க ஐ, எல் வந்து டினாமினேட்டர் நியூமினேட்டருக்கு போயிட போகுது எல், இங்கே நியூமினேட்டரில் இருக்கிற சிக்மா வந்து டினாமினேட்டருக்கு போக போகுது சிக்மா ஏ. இப்போ ரீஅரேஞ்ச் பண்ணியாச்சு. இப்போ பாருங்க வி ஈக்குவல் டு ஐ, இந்த எல் பை சிக்மா ஏ இருக்குது பார்த்தீங்களா, இந்த எல் பை சிக்மா ஏ தான் அந்த கண்டக்டரோட ரெசிஸ்டன்ஸ். இந்த கண்டக்டரோட ரெசிஸ்டன்ஸ் அதை வந்து நம்ம எப்படி டினோட் பண்ணலாம்னா, இந்த எல் பை சிக்மா ஏவோட எப்படி எழுதலாம் நம்ம ஆர்ன்னு டினோட் பண்ணலாம். எல் பை சிக்மா ஏ தான் நம்மளுக்கு ரெசிஸ்டன்ஸ். இந்த ரெசிஸ்டன்ஸ் நம்ம எப்படி வந்து டினோட் பண்ணலாம் ஆர்ன்னு டினோட் பண்ணலாம். இப்போ எல் பை சிக்மா ஏனா என்னது ஈக்குவல் டு ஆர், ஆர் தான் எல் பை சிக்மா ஏ. இப்போ பாருங்க இந்த ரெசிஸ்டன்ஸுக்கு லென்த் எப்படி இருக்குது டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்குது. நெக்ஸ்ட்டு ஏரியா இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்குது. ரைட். அதான் கொடுத்துருக்காங்க பாருங்கள், ரெசிஸ்டன்ஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த லென்த் ஆஃப் த கண்டக்டர் அண்ட் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு த ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன். ரைட். ஸோ நம்ம இதுதாங்க சொல்கிறாங்க பாருங்கள், இதாங்க சொல்லிட்டாங்க. ஸோ இந்த ஈக்குவேஷன்ஸ் தான் இங்கே வந்து நம்ம ஆர்னு கன்சிடர் பண்ணால் எல் வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலாகவும் ஏ வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலாகவும் இருக்குது. ஸோ தேர்ஃபோர் நம்ம மைக்ரோஸ்கோபிக் ஃபார்ம் ஆஃப் ஓம்ஸ் லா ஜஸ்ட் இந்த ஈக்குவேஷனில் பாருங்கள், வி ஈக்குவல் டு ஐ இந்த டேர்ம் ஃபுல்லாக என்னவா மாறிடுச்சு ஆராக மாறுது. அப்போ வி ஈக்குவல் டு ஐஆரா, வி ஈக்குவல் டு ஐஆர். ரைட். ஸோ இந்த ஈக்குவேஷன்ஸ் வச்சு the resistance is the ratio of potential difference across the given conductor to the current passing through the conductor. இப்போ நம்மளுக்கு ரெசிஸ்டன்ஸ் தேவை, ஆர் ரைட் சைடு வச்சுக்கோங்க, ஐ லெஃப்ட் சைடு கொண்டு வாங்க. அப்போ ஆர் ஈக்குவல் டு வி பை ஐ. ரைட். இந்த ரெசிஸ்டன்ட் வேல்யூ எதுக்கு ஈக்குவலாக இருக்கணும் பார்த்தீங்கன்னா வி பை ஐயோட ரேஷியோக்கு ஈக்குவலாக இருக்குது. வி நமக்கு என்னது பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸு, ஐன்னு கரண்ட்டு. அப்போது ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ அந்த கிவன் கண்டக்டரோட பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் டிவைட் பை ஃப்ளோயிங் கரண்ட்டோட ரேஷியோக்கு ஈக்குவலாக இருக்கும். அதான் வந்து ஆர் ஈக்குவல் டு வி பை ஐ. ரைட். இந்த ரெசிஸ்டன்ஸோட யூனிட் வந்து ஓம். ரெசிஸ்டன்ஸோட எஸ்ஐ யூனிட் நமக்கு வந்து ஓம். ரைட். ஸோ இப்போ வந்து நமக்கு 2 கிராஃப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த 2 கிராஃப்ஸ் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ அதில் பாருங்கள், கிராஃப் வந்து கரண்ட் வர்சஸ் வோல்டேஜ். ரைட். இந்த கிராஃப் கிளியராக பாருங்கள், கரண்ட் ஐக்கும் விக்கும் போட்டிருக்காங்க. அப்போ விஐ, அப்போ விஐன்னு வச்சு நம்ம போடும்போது நம்மளுக்கு கிடைக்கிற கிராஃப் எப்படி கிடச்சிருக்கு ஸ்ட்ரெயிட் லைனாக கிடச்சிருக்கு விக்கும் ஐக்கும்.
ரைட். அப்போ அந்த விக்கு ஐக்கும் வைக்கும்போது ஒரு ரேஷியோ வந்து கான்ஸ்டண்ட்டாக இருந்தால், ஸ்ட்ரெயிட் லைனாக இருந்தால், அது ஓம்ஸ் லாவை ஒபே பண்ணுது. சப்போஸ் விக்கு ஐக்கு நம்ம கிராஃப் ஃப்ளாட் பண்ணும்போது இந்த மாதிரி வேரி ஆச்சுன்னா, ஸ்ட்ரெயிட் லைனாக இல்லாமல் இருந்துச்சுன்னா, அது அந்த கண்டக்டர் வந்து ஓம்ஸ் லாக்கு ஒபே பண்ணலை. ரைட். அதான் இங்கே கொடுத்துருக்காங்க. Materials for which current against the voltage graph straight line through the origin is said to be obey Ohm's law. Ohm's law obey ஆகுது. எப்படி இருந்தா ஸ்ட்ரெயிட் லைனாக இருந்தா. ஓகே, அவரோட பிஹேவியர் வந்து ஐ திங்க் ஓமிக் பிஹேவியர். மெட்டீரியல் ஆர் டிவைசஸ் வந்து do not flow Ohm's law said to be non-ohmic. அது வந்து என்னென்னா ஓம்ஸ் லா வந்து ஃபாலோ பண்ணலைன்னா அது வந்து நம்மளுக்கு நான் ஓமிக். ஸோ பாருங்கள், தீஸ் மெட்டீரியல்ஸ் ஹேவ் மோர் காம்ப்ளெக்ஸ் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் வோல்டேஜ் அண்டு கரண்ட். அந்த மெட்டீரியல்ஸ் என்ன பண்ணுவோம், மோர் காம்ப்ளெக்ஸ் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கும் பிட்வீன் இதுக்கு வோல்டேஜுக்கும் கரண்ட்டுக்கும். எ ஃப்ளாட் ஐ அகெயின்ஸ்ட் வி ஃபார் நான் ஓமிக் மெட்டீரியல் இஸ் நான் லீனியர் அண்ட் டு நாட் ஹேவ் கான்ஸ்டன்ட் ரெசிஸ்டன்ஸ். ரைட். ஸோ அந்த மாதிரி ஒபே பண்ணலைன்னா அந்த நான் ஓமிக் ரீஜன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நான் லீனியராக இருக்கும். தே டு நாட் ஹாவ் ஏ கான்ஸ்டன்ட் ரெசிஸ்டன்ஸ். கான்ஸ்டன்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்காது. ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ என்ன ஆகும், வேரி ஆகும். அதே ஓமிக் ப்ராசஸுக்கு வந்து ஒபே பண்ணால் கான்ஸ்டன்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அப்படின்னா கிராஃப் வந்து ஸ்ட்ரெயிட் லைனாக இருக்கும். ரைட். Example sum 2.5. A potential difference across 24 ohm resistor is 12 volt. What is the current through the resistor? ஒரு பேட்டரி கண்டுபிடிக்காங்க. அந்த பேட்டரியோட வோல்டேஜ் 12 வோல்ட்டு. அது ஒரு கண்டக்டர் வழியாக பாஸ் பண்ணுறாங்க. இங்கே வந்து கனெக்ட் பண்ணியிருக்கிற ரெசிஸ்டன்ஸ் வந்து 24 ஓம். அப்போ இந்த கண்டக்டர் வழியாக எவ்வளோ வந்து கரண்ட் ஃப்ளோ ஆகுதுன்னு தான் ஃபைண்ட் பண்ண சொல்கிறாங்க. ஓகே, ரைட். V12 R24 ஐ தான் ஃபைண்ட் பண்ண போகிறீங்க. நமக்கு ஓம்ஸ்லாம் தெரியும். ஸோ V ஈக்குவல் டு IR. நம்மளுக்கு ஐ தான் தேவை. ஆர் வந்து லெஃப்ட் சைடு கொண்டு வந்துருங்க. அப்போ I ஈக்குவல் டு ஸோ V/R. இப்போ வியோட வேல்யூ நம்மளுக்குன்னா இந்த ஈக்குவேஷன் கிடச்சிச்சுன்னா நம்மளுக்கு வியோட வேல்யூ 12 டிவைட் பை 24. ஸோ நம்ம இதை கேன்சல் பண்ணால் 1/2 கேன்சல் பண்ணால் 0.5 ஆம்பியர். அப்போ இந்த கண்டக்டர் வழியாக ஃப்ளோ ஆகிற கரண்ட் நம்மளுக்கு எவ்வளோ, 0.5 ஆம்பியர் கரண்ட் வந்து ஸோ ஃப்ளோ ஆகிட்டுருக்கு. ரைட். ஸோ தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.